ஹாய், வெல்கம் டு Sarawin Samayal. இன்றைக்கி சுலபமான முறையில் வெங்காய சட்னி 2 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயத்தை தூள் தூளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஜீரகம் கொஞ்சம், 3 தக்காளி, வரமிளகா 3. ஒரு கடாயம் எடுத்து வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஆயில் நல்லா காயிட்டும். நல்லா காஞ்சிடுச்சுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக பொன்னிறாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டோன்னு எடுத்து வச்சுருக்க நம்ம வரமிளகாய் 3 இது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா இது கூட வேகட்டும். இது கூட லைட்டாக நம்ம இப்போது மஞ்சப்பொடி கலக்கிக்கலாங்க. லைட்டாக குட்டியூண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பரட்டி விட்டு வேகட்டுங்க. நல்லா தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதை 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. போட்டு இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக நான் அரைச்சிருக்கேன். இது இப்போ கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிடலாங்க சட்னிக்கு. வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.